டியூஸ்டே ஈவினிங் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே மழை பெய்யறக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா வீட்டுக்கு போயிட்டு 4 நாளில் திரும்பி வந்துட்டோம். 4 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இல்லை, வெளியில் அங்கேயும் இங்கேயும் போக வேண்டிய வேலை இருந்துச்சு, கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே முடிச்சுட்டு பெங்களூர் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு செம்ம குளிர். குட்டீஸ் 2 பேர்த்தையும் மேனேஜ் பண்ணிட்டு ஜாலியாக வீட்டில் இருந்தோம். எல்லாருமே மழையை ரசித்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நல்லா கருகுமுன்னு மேகமூட்டம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் மழை பெய்யலே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருந்துச்சு. அந்த அன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் எதுவுமே வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணோம். வீட்டில் ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸும் சேர்ந்து ஆர்டர் பண்ணிட்டோம். அது வர வரைக்கும் நம்ம ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பேங்கிள் ஒர்க் இருந்துச்சு, சரி அதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டோனும் கொஞ்சம் இல்லாத எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் வந்துருந்துச்சு. சேர்த்து வந்து எல்லாம் பேங்கிள் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரிட்ஜில் காய்கறி எல்லாமே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அம்மா வீட்டில் இருந்து முருங்காயும் சொரக்காய் எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண காய் எல்லாமே எடுத்து உள்ள வச்செல்லாம் எது எது இருக்குது எது எது இல்லை அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா சைடில் அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அவ கூடயும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கேன். தம்பிக்கு ஜூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரூட்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எப்போ ஆர்டர் பண்ணாலுமே முலாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் வரும். இந்த டைம் ரொம்ப பெருசாகவே தான் 2ம் வந்துருந்துச்சு. இது முலாம்பழம் மட்டும் 4 நாளைக்கு போடல. கிரேப்ஸ் ஏற்கனவே வீட்டில் இருந்துச்சு, ஹஸ்பண்ட் தெரியாமல் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிட்டாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன். அந்த அன்னைக்கு போகிறக்கா முலாம்பழம் ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு முலாம்பழம் மட்டும் எடுத்து வச்சுட்டு உள்ளே இருக்க தயிரெல்லாம் எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்து எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன். 5 குண்டால பார்த்தீங்கன்னா தயிர் இருக்குது. குளிருது அப்படிங்கன்னா தயிர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. கையோட பால் வந்து வெளியில் எடுத்து வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்து வச்சுட்டு ஆடை வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு சேர்த்து வச்சுருவேன். பாக்ஸ் ஃபில் ஆனதும் அதை எடுத்து வெண்ணெய் எடுத்துருவேன் அதில் சிலிப்பி. என்னடா ஃப்ரிட்ஜில் ஒரு புது பாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஊர்லேருந்து பூ கொண்டு வந்திருந்தது. அதுக்கப்புறம் வீட்டு செடியிலேருந்து மாங்காய் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம். கொஞ்சம் பழுத்தது பச்சை எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்தா செம்மையாக மழை பெய்யறக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மழைக்கு சூடாக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவங்க வாங்கிட்டு வரப்போ ரொம்ப லேட் ஆயிரும். சரி நம்மளே வீட்டில் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்துச்சு. சரி கையோட அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிருக்கேன். காலையில் குக்கிங் எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க. சாம்பார் வச்சுருந்தாங்க. சரி சூடு பண்ணி வச்சுட்டு நைட் சப்பாத்தி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாம்பார் சூடு பண்ணிட்டேன். இந்த சுரக்காய் தான் அம்மா வீட்டில் காய்ச்சது. அம்மா வந்து ஏதாவது ஒரு காய் கண்டிப்பாக வீட்டில் வச்சுட்டே இருப்பாங்க. முருங்காய் சொரக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய்னு. எனக்கு வெண்டைக்காய் கத்திரிக்காய் பிடிக்காது அப்படின்னா நான் சொரக்காய் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு உருளைக்கிழங்கு போண்டா செய்யலாம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டேன். குட்டீஸ்க்கு வந்து சளைக்கு இது பிடிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரவல்லியும் துளசியும் செடி கொண்டு வந்திருந்தேன் ஊர்லேருந்து வரப்பவே. அது வரை நெட்டி வைக்கணும். சரி ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி போட்டு வேக வச்சுட்ருக்கேன். உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யணும் ரெசிபியும் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்க கேப்பில் தம்பிக்கு பாப்பாவுக்கு பால் பாட்டில் கிளறதுக்காக லிக்விட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்துருச்சு. கையோட அதுவும் வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஊற்றி வச்சுட்ருக்கேன். எப்போவுமே வந்து ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா பாட்டில் வாங்குவோம். ஒரு சில டைமில் பேக்கெட் வந்து ரேட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பேக்கெட் வாங்கிடுவோம். லவ்லா பிராண்டில் தான் தம்பி பாப்பாங்களோட பாட்டிலும் இருக்குது. அதே பிராண்டில் லிக்விடும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம். 2 லிட்டர் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 1.5 லிட்டர் இருக்கிற பாக்ஸில் வந்து அதை ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுட்ருக்கேன். பாக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். பேக்கெட் வந்து எங்கேயாவது சிந்திடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயமும் கூட சேர்ந்து இருக்கும். அதான் பாட்டில் வந்து ஊற்றி வச்சுட்டேன். இந்த மாதிரி வேலைகள்லாம் குட்டீஸ் தூங்கிட்டு இருக்கிறப்பவே பண்ணிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்போவே பண்ணிடுவேன். 1.5 லிட்டர் பாட்டிலுக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன பாட்டிலுக்கு கொண்டு தான் வச்சு இந்த 1 லிட்டர் பாட்டில் சும்மா தான் இருக்குது. சரி அப்படியே எடுத்து உள்ளே வச்சுட்டேன். இந்த சின்ன பாட்டில் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுட்டேன். சுத்தமாகவே தீர்ந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து வாங்கி வைக்க சொன்னால் அவங்க வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு மறந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் ஆர்டர் பண்ணாங்க. சரி எப்படியோ அந்த அன்னைக்கே வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு. வந்ததும் எல்லாமே எடுத்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஊர்லேருந்து வந்தோம் அப்படின்னா ஒரு சில காய்கறி வந்து ஊர்லேருந்தே கொண்டு வந்துடுவோம். மற்றது எல்லாமே அந்த அன்றைக்கி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவோம். சண்டே மட்டும் தான் ஹஸ்பண்ட் போய் வாங்குவாங்க. மற்ற நாளில் வந்து போய் வாங்க முடியாது. குட்டீஸ் யாரோ ஒருத்தர் பால் வாங்க போகிறப்ப கூட போவாங்க. அவங்களே தூக்கிட்டு போய் மேனேஜ் பண்ணி வாங்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கிறது.
மாட்டில் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துமே ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் கையோட. தம்பியும் பாப்பா விளையாண்டுருக்கிறப்ப நம்ம செடியும் நெட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடியும் நெட்டி வச்சுட்டேன். கூட வந்து ஹஸ்பண்ட் வந்து நிறைய கீரை இதெல்லாமே போட்டிருந்தாங்க. சரி அது எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். மழை காலம் அப்படிங்கிறனால கீரை எல்லாமே சூப்பராக தழைஞ்சிருச்சு. நம்ம தண்ணி விடணுங்கிற அவசியமே இல்லை. தக்காளி செடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சிருக்கு. ஏன்னா புறா தான் சும்மா விடவே மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கேப்பில் வந்து முட்டை வச்சுட்டு போயிடுது. எவ்வளோதான் நம்ம முடுக்கலாம்னு அந்த புறா வந்து பார்த்திங்கன்னா போகவே மாட்டேங்குது. நாங்களும் முடிக்க பார்த்தா ஏதாவது ஒரு கேப்பில் நம்ம 2 நாள் 3 நாள் ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல மொட்டு வச்சிருது. நம்ம கிட்ட வந்தோம் அப்படின்னா பறந்து போய் பக்கத்து பில்டிங்கில் இருந்துக்குது. மற்றபடி எங்கேயும் ரொம்ப தூரம்லாம் போகவே மாட்டேங்கிறது. அதுக்கப்புறம் ஊர்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே கையோட எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். தம்பி தூங்க வச்சுட்டு பாப்பா வந்து விளையாண்டுருந்தா அவ கூட பேசிட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன். ரோஸ் மில்க்கு பாதாம் மில்க் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பை 1 get 1 ஆஃபரில் இருக்குது வேதா அப்படிங்கிற பிராண்டில். சரி அதுவும் வாங்கிட்டு வந்தாலாமே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். தயிர் எப்பவுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ரோஸ் மில்க் பாதாம் மில்க் ஏதாவது ஒன்று போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ரொம்ப சிறுசாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அங்கே ஊர்லேருந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஒரு 15 days தான் இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 1/2 கிலோ பூண்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். தேங்காயும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஊர்லேருந்து கொண்டு வந்துடுவோம். ரொம்ப கொண்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வேஸ்ட் ஆகிடுது அப்படிங்கன்னா ஒரு 5 காய் மட்டும் இந்த டைம் போதும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். தோட்டத்துக்காய் அப்படிங்கிறனால கொஞ்சம் மட்டை எல்லாமே இதாக வாங்கி தான் எடுத்துகிட்டு வருவோம். எண்ணெயுமே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயெல்லாம் இங்கே எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க தெரியாது. டிமார்ட் போய் தான் வாங்கணும். சரி டிமார்ட் போகிறக்கால நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெயும் நல்ல எண்ணெயும் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுவோம் எப்போவுமே. குட்டீஸ்க்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் நல்லெண்ணெய் வந்து புளிக்குழம்பெல்லாம் வைக்கிறாப்புல இருந்தால் நல்லெண்ணெய் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெயில் வச்சோம்னா. ஆனால் அது 2மே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பேக்கில் அவ்வளோதான். இன்னொரு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேங்கிள்ஸ் அந்த மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இதில் பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பேங்கிள்ஸோட ஸ்டோன்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். 325 rupees அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் ஸ்டோர் ஒன்று இருக்குது மீனா பிளாஸ்டிக் சொல்லிட்டு திருப்பூரில். அங்கே தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அக்கா வந்து பச்சரிசி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அம்மா வீட்டில். அம்மா நான் என்ன பண்ணுறேன்னு எடுத்துகிட்டு போ அப்படின்னாங்க. சரி நம்ம தான் அடிக்கடிக்கு வெண்பொங்கல் செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த விலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணேன். கடைசியில் பார்த்தா ஊரில் அவ்வளோ பேங்கிள்ஸ் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் அதில் இருந்துச்சு. அது எல்லாமே எடுத்து ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். பச்சரிசி கவரில் வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக செல்லு பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கையோட ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே நம்ம கையோட பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு அந்த டைம் தெரியாது. சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டோம்னா கடைசி வரைக்கும் மறந்துடும். நான் நிறைய விஷயத்தில் இந்த மாதிரி மறந்துருக்கேன். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து செல்லு பிடிக்கிற அளவுக்குலாம் தூக்கி போடுற நிலைமையிலலாம் போட்டிருக்கேன். சரி கையோட இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈரமாக இருக்கிற கையெல்லாம் விட மாட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டேன். பச்சரிசி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை போட்டு ஒரு டப்பாவில் வச்சதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சு. அதையும் தோல் உரிச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு போண்டாக்க 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தலை, கொத்தமல்லி தலை இதெல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருக்கல வந்து தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பீஸ் மட்டும் தம்பி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சிட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும். நான் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ராய்ப்பூரில் இருக்கிறப்ப செஞ்சோம். இங்கே வந்து செய்யவே இல்லை. அதுக்கான டைமிங்கும் கிடைக்கல. சரி இந்த டைம் மழை பெய்யுது நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் செய்யலாம்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணுற மாதிரி தான். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க பச்சை மிளகாய் நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி ஆட் பண்ண மறந்துட்டு நீங்கள் வேணால் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கட்டும். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டால் போதும். அதுக்கப்புறம் உப்பு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கோம். ஆனால் லைட்டாக மட்டும் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை தலை கொத்தமல்லி தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்குல சுத்தமாக தண்ணியே இல்லாத அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தண்ணியோட தான் இது பண்ணிட்டேன். நல்லா வெந்துருச்சு அப்படிங்கன்னா கொஞ்சம் தண்ணி தயாரிச்சு ஒரு 3 விசில் மட்டும் விட்டுருங்கன்னா போதும். உருளைக்கிழங்குக்கு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு அந்த பச்சை வாசம் எல்லாம் போகட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஆற வச்சா போதும். வேற எதுவுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் தனித்தனியாக எல்லாமே வருது. இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவு இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு நான் அது எடுத்திருக்கேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி மசாலா, தனி மிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பு இது 4 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே கம்மியாக தான் ஆட் பண்ணிங்க, குட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. உப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவுக்கு மட்டும்தான். காரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பஜ்ஜி போண்டா போகிற அளவுக்கு எந்த அளவுக்கு மாவு வந்து தண்ணி பதத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வந்து ஆறிடுச்சு. இதில் வந்து இருக்கிற பச்சை மிளகாய் எடுத்துட்டிங்க அப்படின்னா குட்டீஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து பச்சை மிளகாய் எடுத்துட்டேன். உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறப்ப கொஞ்சம் கொலன்னு இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக எண்ணெய் கையில் தடவி உருண்டை பிடிங்க. எண்ணெய் தடவி உருண்டை பிடிக்கிறப்ப நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஒட்டாது. பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ இதை வந்து தனியாக நம்ம உருண்டை பிடிச்சி தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பஜ்ஜி போட்டு எடுக்கிறப்ப கரெக்டாக நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அந்த டைமில் உருண்டை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒரு 10-15 உருண்டைக்கு மேலே இருக்குது. எண்ணெயும் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவில் மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சு. இதுக்கு நம்ம பெருசாக எந்த வேலையும் பண்ண போகிறது இல்லை. பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. சீக்கிரமாக போண்டா போட்டுடலாம். டக்குன்னு யாராவது வந்துட்டாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதிகமாக உருளைக்கிழங்கு சேர்த்துவும் வேண்டாம். நாங்கள் வந்து எப்பாச்சும் தான் இந்த மாதிரி செய்வோம், அடிக்கடி செய்யறதில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாப்பிட்றது எல்லாமே ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். சாப்பிட்டு ஒரு 10 o'clock மேலே சப்பாத்தி போட்டலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஹஸ்பண்ட் 7 o'clock மேலே தான் வந்தாங்க ஆஃபீஸ்லேருந்து. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா போண்டா சாப்பிட்றப்பே வந்து ஒரு 7:30-8 பக்கமாக ஆயிடுச்சு. அதனால் 10 o'clock மேலே சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே சப்பாத்தி ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேங்கிள் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, அது எல்லாமே முடிச்சுட்டேன். ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் க்ளூவெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். மார்னிங் வந்து கிளியராக ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். நான் அதெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. சரி போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டேன். காலையில் வந்து எந்திரிச்சது 8 மணிக்கு தான். ஹஸ்பண்ட் வந்து எழுப்புனதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு. அது வரைக்கும் எந்திரிக்கிறதுக்கு மனசே வரல. நல்லா தூங்கிட்டேன். எந்திரிச்சு வந்து முதல் வேலை வந்து பேங்கிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அது ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா கொரியர் அனுப்பணும் அப்படிங்கிறனால டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு இருந்தேன். பேங்கிள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே லைட்டாக சின்ன சின்ன குப்பைகள் தான் இருந்துச்சு. அது தம்பி எடுத்து வாயில் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கையோட வேக்கம் கிளீனர் போட்டுட்ருக்கேன். தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 months ஆகுது அப்படின்னா சின்ன சின்ன பொருள் ஏதாவது கீழே இருந்துச்சு அவன் எடுத்து டக்குன்னு வாயில தான் போடுவாள். பாப்பாவும் சின்ன பொண்ணு, அவளுக்கு வந்து இதெல்லாம் கீழே போடக்கூடாது அப்படிங்கிறது தெரியாது. அவளும் ஏதாவது கீழே போட்டுருவா, தம்பி எடுத்து வாயில போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே வந்து காலையில் நைட்டும் வேக்கம் கிளீனர் போட்டுருவோம். எப்பவுமே ஹஸ்பண்ட் தான் போடுவாங்க. இப்போ தான் நான் போடுறக்கு ஆரம்பிச்சது. நான் சேவக்கட்டை எடுத்து வீடு கூட்டுறதே கிடையாது. எப்போ டக்குன்னு தோணுதோ வேக்கம் கிளீனர் எடுத்து வேக்கம் பண்ணிடுவேன்.
சின்ன சின்ன தூசு எதுவுமே இருக்காது. ஒரு நம்ம சேவக்கடையில் என்னதான் கூட்டினாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக முடி எல்லாமே கீழே இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது, சுத்தமாக போயிடும். அப்படிங்கிறப்ப எனக்கு இதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. கையோட வந்து ஹாலு, கிச்சன், இந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்க ஏரியா எல்லாமே போட்டால் பெட்ரூம் கூட போட வேண்டியதில்லை. ஏன்னா பெட்ரூம்குள்ளே வந்து தம்பி அதிகமாக போக மாட்டான். தூங்குறதுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறதோட சரி. ஆனால் இந்த மாதிரி முன்னாடி இருக்க ஏரியா எல்லாமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்ருக்கேன். இந்த வேக்கம் கிளீனோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. இங்கே ஒன்று, ஊருக்கு ஒன்று 2 வாங்கியிருந்தாங்க. என்ன ரேட்டு ஏதுங்கிறது நான் கேட்டுட்டு சொல்கிறேன். எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம ஒயர் வந்து இழுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகவே தான் ஒயர் கொடுத்துருக்காங்க. நான் ஹால்லேருந்து கிச்சன் வரைக்குமே அந்த ஒயர் இது பண்ணிட்டு போகிறேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வேக்கம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடே ரொம்ப க்ளீனாக இருக்கும். எந்த ஒரு டஸ்ட்டோ எதுவுமே இருக்காது. நமக்கு அந்த டைமில் வந்து சேவக்கடை தேவையே பட்டிருக்காது. பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப நீட்டாக இருக்குது. நம்ம வீடு துடைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இதை போட்டு துடைச்சோம் அப்படின்னு நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். குப்பை வளைக்கணுங்கிற வேலை மெயினாக இருக்குது. எனக்கு சுத்தமாக பிடிக்காத வேற குப்பை வளைக்கிற வேலை. அது அந்த வேலையே கிடையாது இது யூஸ் பண்ணுறனால. அதுக்கப்புறம் சமையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு, கொத்தவரங்காய் பொரியல் எல்லாமே பண்ணிட்டாங்க. நான் ரசம் மட்டும்தான் வச்சேன். கொத்தவரங்காய் பொரியல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நைட்டே காய் கட் பண்ணி வச்சுட்டாங்க. காலையில் எழுந்துச்சு அவங்களே பண்ணிட்டாங்க. கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனும் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டு சிங்கில் இந்த பாத்திரம் எல்லாமே கழுவி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கப்புறம் தான் நான் எப்போவுமே கிச்சன் க்ளீன் பண்ணுவேன். எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு தம்பியும் தூங்க வச்சுருந்தேன். இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணணும். ரொம்ப நாளாக வந்து நான் பூஜை ரூம் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. நிறைய டைம் நான்வெஜ் சாப்பிட்றோம், எதுக்கு பூஜை ரூம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. நல்ல வேலை எங்கேயுமே பூச்சி கூடல எதுவுமே இல்லை. லைட்டாக சின்ன சின்ன தூஸ் மட்டும் தான் இருந்துச்சு. கையோட அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன். சரி, இனிமேலாவது நம்ம கடையில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதை கட் பண்ணிட்டு டெய்லி சாமி கும்பிட்றதுக்காகவாது நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கழுவி வச்சதும் எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லை. ஸோ ஃபைனலாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஈவினிங் வந்து சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் வாஷிங் மிஷினில் போட வேண்டியதுச்சு. ஹஸ்பண்ட் நீ வாஷிங் மிஷினில் போட்டு நான் வந்து காய போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, கையோடு நம்ம அதையும் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்ருக்கேன். பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நல்லா தலைக்கு ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு துணி எல்லாமே மிஷினில் போட்டுட்ருக்கேன். குட்டீஸ் 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி வேலைகள்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லி முடிச்சிட்டேன். குட்டீஸ் எல்லாம் எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவங்களையும் வச்சுட்டு சாமி கும்பிட்டுருக்கேன். ஊர்லேருந்து பூ கொண்டு வந்து அந்த பூ அப்படியே இருந்துச்சு. சரி, அதெல்லாமே சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்றக்க ஆரம்பிச்சுட்டேன். சாமி ரூம் வந்து அந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இருந்துச்சு. அப்புறம் நம்ம நின்றுட்டே சாமி கும்பிடலாம். இங்கே வந்து கீழே தான் வச்சுருக்காங்க. இங்கே நாங்கள் நிறைய வீடு பார்த்தோம். நிறைய வீட்டில் இப்படி தான் சாமி ரூம் வச்சுருக்காங்க. வேறு ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சாமி ரூமே இல்லை. சரி, இருக்கிறது வரைக்கும் ஓகே, நம்ம அதையே குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாமி கும்பிட்றக்க ஆரம்பிச்சிட்டோம். பாப்பா வந்து சைடில் அது இதுன்னு கேட்டுட்டு இருந்தா. அவள் கூட அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு சாமி கும்பிட்டு இருந்தேன். அம்மா வீடியோ எடுக்கிறீங்களா, சாரிம்மா நான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு வேற சொன்னேன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் மழை வரக்க ஆரம்பிச்சிருது. சரி, நல்ல ஒரு வைப்போட இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு நல்ல மழை பெய்து ரசிச்சுட்டு இருந்தோம். நீங்கள் எத்தனை பேர் டெய்லி சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் காலேஜ் படிக்கிறப்ப வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருந்தேன். பட் இப்போ அதெல்லாமே சுத்தமாக விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் பாப்பா ஏதோ கேட்டான்னு சொல்லி அவள் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சூடம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டோம். அவள் அம்மா நானும் வரேன் அப்படின்னு சொன்னேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் சாமி கும்பிட்டு குறை வச்சு சாமி கும்பிட்டு இருந்தேன். சாமி ரூம்குள்ளே உள்ள கொஞ்சம் சாமி கும்பிடலாமா இல்லை வெளியில் கொஞ்சம் சாமி கும்பிடலாமான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
அவளுக்கு சாமி கும்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் சாமி தான், சாமி அப்படின்னு சொல்லி கும்பிட்றக்க ஆரம்பிச்சிடும். அவள் என்ன வேண்டா அப்படிங்கிறது தெரியாது, என்ன சாமி கும்பிட்றக்க ஆரம்பிச்சிருவா. சாமி ரூம் க்ளீன் பண்ணி பூவெல்லாம் வச்சு விளக்கு பற்ற வச்சதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தம்பிக்கு ஈவினிங் முலாம்பழம் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன், எங்களுக்கும் சேர்த்து போட்டுட்டேன். பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஜூஸ் எல்லாமே சுத்தமாக குடிக்கிறதுக்கு பிடிக்கிறதே இல்லை. அவள் தூங்கி வச்சு 5-5:30 சாப்பாடு சாப்பிட்டுக்குவா, ஜூஸ் குடிக்கவே மாட்டா. அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும். சரி வேண்டானா விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் குடிச்சிட்டோம். நைட்டு டின்னருக்கு உப்புமா தான் பிளான் பண்ணியிருந்தேன். பால் காய வச்சுட்டு அப்படியே சைடில் உப்புமா வேலையும் முடிச்சாச்சு. உப்புமா சூடாக ஆறாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையோட ஹாட் பாக்ஸ்லேயே போட்டு வச்சுட்டு தயிர் எல்லாமே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். சரி நேற்று சப்பாத்தி இன்னைக்கு உப்புமா போட்டாச்சு, நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சுமே மாவாட்டிட்டேன், நைட்டு தோசையோ இட்லியோ ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.